வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொண்டக்கடலையினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கொண்டக்கடலையில் என்னென்ன சத்துக்கள் இருந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுதான் கொண்டக்கடலை நிறைய மருத்துவமைகளை நம்ம கழிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஃபோலிக் அமிலம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், புரதச்சத்து, விட்டமின்கள், சுண்ணாம்பு சத்து, விட்டமின் பி, செலினியம், மெக்னீசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் கொண்டக்கடலையில் இருக்குது. நம்ம கொண்டக்கடலையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறதால என்னென்ன நோய்களை குணப்படுத்திக்கலாம், என்னென்ன நோய்களை நம்ம வராமல் தடுத்து கொள்ளலாம், கொண்டக்கடலையினுடைய சிறப்பான மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாரடைப்பு நோய் உங்களுக்கு சரியாக வராமல் தடுப்பதற்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். ஊற வைத்த கொண்டக்கடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மாரடைப்பு நோய்களை குணப்படுத்துறதுக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரித்துக்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் தடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கொண்டக்கடலையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். மாரடைப்பு, அதுக்கப்புறம் இதயம் சார்ந்த பலவிதமான நோய்கள் ஏற்படாமல் இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். சிறுநீர் நோய் உங்களுக்கு சரியாவதற்கு நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது பொடியாக செஞ்சு அந்த கொண்டக்கடலை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொண்டக்கடலையை பொடியாக செஞ்சு சாப்பிட்டு வரும்போது சிறுநீர் அடைப்பு, சிறுநீர் எரிச்சல் போன்றவையெல்லாம் சரி செய்யறதுக்கு கொண்டக்கடலை உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சிறுநீரகம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொண்டக்கடலையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதனால் சிறுநீரகம் தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்யும். கழிவு நீக்கம் உங்களுக்கு முறையாக நடைபெறும். எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொண்டக்கடலையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இரும்புச்சத்து, புரதச்சத்து, விட்டமின்கள், சுண்ணாம்பு சத்து கொண்டக்கடலையில் இருக்கிறதால எலும்புகளினுடைய வளர்ச்சிக்கும் நரம்புகளினுடைய வளர்ச்சிக்கும் சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் கொண்டக்கடலை உதவிகரமாக இருக்கும். கொண்டக்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய கால்சியம் சத்து கூட உங்களுடைய எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால எலும்பு வளர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதால எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு உருக்கி, மூட்டு வலி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். சர்க்கரை நோய் உங்களுக்கு தீர்க்கப்படுவதற்கு, வராமல் தடுக்கப்படுவதற்கு கொண்டக்கடலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். செரிமான பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் கொண்டக்கடலை உங்களுக்கு கூடுதலாக உதவிகரமாக இருக்கும். கொண்டக்கடலையில் இருந்திருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உங்களுடைய உணவுகளில் எளிதில் செரிமானம் அடைய செய்யும். குறிப்பாக இன்சுலினுடைய அளவை உங்களுக்கு கட்டுக்குள்ள வச்சு சர்க்கரை நோய் வராமல் கொண்டக்கடலை தடுக்குது. ஸோ உங்களுக்கு செரிமான பிரச்சனைகளையும் கொண்டக்கடலை தான் சரி செய்யுது. பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் உதவியாகவும் இந்த கொண்டக்கடலை தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதய நோய் உங்களுக்கு வராமல், முன்னாடியே மாரடைப்பு வராமல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டோமோ அதே போல் இதய நோய் வராமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் நம்ம கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய பொட்டாசியம் சத்து, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து. இந்த பொட்டாசியம் சத்து அது கூட சேர்ந்து விட்டமின் பி, செலினியம், மெக்னீசியம் இது எல்லாமே கொண்டக்கடலில் இருக்கிறதால இதயத்தை இது ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் இதய நோய்களை சரி செய்வதற்கும், குறிப்பாக இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு, இதயத்தை ஸ்ட்ராங்காக வைத்துக்கிறதுக்கு கொண்டக்கடலை நம்ம எடுத்துக்கலாம். நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு கொண்டக்கடலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு ஞாபக திறன் அதிகரிக்கிறதுக்கு உணவுல கொண்டக்கடலை சேர்க்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது. கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய கோலைன் சத்து மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால குழந்தைகள் உங்களுடைய ஸ்டடீஸில் ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க. ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பாங்க. எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று டிராப்பர்ஸாக விளங்குவாங்க. ரத்த உற்பத்திக்கு கொண்டக்கடலையை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல்ல அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து ரத்தத்தை அதிகப்படுத்தி ரத்த சோகை பிரச்சனையை க்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை ஒரு சிறந்த உணவு. இந்த மாதிரி அனிமியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் ரத்தத்தை அதிகரிக்காமல் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டக்கடலை ஒரு தீர்வாக இருக்குது. 4.7 கிராம் இரும்பு சத்து 100 கிராம் கொண்டக்கடலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால இந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும், ரத்த உற்பத்தி உங்களுக்கு அதிகப்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். புற்றுநோய் குணப்படுத்துறதுக்கு கொண்டக்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம். கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் நார்சத்து கல்லீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. இந்த கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்ற உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படும். இதன் மூலமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை பரவாமல் தடுத்து புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு கொண்டக்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்.
சருமம் ஆரோக்கியமான முறையில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கொண்டக்கடலையை நீங்கள் எடுத்துக்கலாம். முகத்தில் இருக்கக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், இந்த கரும் புள்ளிகள் நீங்குவதற்கு கொண்டக்கடலை மாவோட சிறிது நீங்கள் மஞ்சள் சேர்த்து சருமத்தில் வந்து தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீரில் உங்களுடைய முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் பிம்பிள்ஸ் கரும் புள்ளிகள் நீங்கும் மற்றும் உங்களுடைய முகம் வந்து பொலிவு பெறும். சருமம் சார்ந்த வெட்டுக்காயங்கள் எதுவும் இல்லாமல் சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பல பிரச்சனைகளை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் தடுத்து சருமத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு கொண்டக்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம். இருமல் பிரச்சனைக்கு தீர்வு தரும் கொண்டக்கடலை. சளி, இருமல், மூச்சு திணறல், நுரையீரல் நோய் போன்றவற்றை சரி செய்வதற்கு கொண்டக்கடலையை நம்ம நீரில் ஊற வச்சு சாப்பிடலாம். இதன் மூலமாக நமக்கு அந்த இருமல் பிரச்சனை, சளி பிரச்சனை, ஜுரம் பிரச்சனை எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும். இதுக்கு நம்ம தொடர்ந்து கொண்டக்கடலையை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கொண்டக்கடலையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் மூல நோய் இருக்கோ, வாத நோய் இருக்கோ, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே வந்து கொண்டக்கடலை சாப்பிட்றத தவிர்க்கணும். அப்படி சாப்பிடுவதாக இருந்தால் குறைந்த அளவு தான் நீங்கள் சாப்பிடணும். அதுதான் உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் கொண்டக்கடலையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. கொண்டக்கடலையை சாப்பிடக்கூடாதவங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றவங்க தங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் குறைவான கொண்டக்கடலையை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொண்டக்கடலை கொடுக்கும். ஸோ இந்த கொண்டக்கடலையை சாப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.